ஜெய்வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, சமீப காலமாவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் என்னவென்றால் ஏமாற்றங்கள். யாரை நீ முழுமையாக நம்பி வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அவரே உன்னை ஏமாற்றி விட்டார். அவர் மட்டுமல்ல, இப்படித்தான் பலர் உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் அதை உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே இருந்தே ஒதுங்கி விடுவார்கள். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் கொஞ்ச நாளாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையை வெறுப்பது போல்தான் உள்ளது. தங்கமே, உன்னை யாராவது அவர்களுக்கு தகுந்தது போல் உபயோகப்படுத்தி கொண்டாலும் சரி, உன்னை விட்டு போனவனாக இருந்தாலும் சரி, ஏமாற்றும் நபராக இருந்தாலும் சரி, எதையும் நினைத்து கவலைப்படாதே. நான் சொல்வது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எல்லா விஷயத்திற்கும் கவலைப்படாதே. ஏனென்றால் அவரவர்களுடைய தகுதி அவ்வளவுதான். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். தேவையே இல்லாமல் ஒருவருடைய மனதை காயப்படுத்துகிறோமே என்று தெரிந்துதான் செய்கிறார்கள். தெரியாமல் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தெரிந்துதான் அனைவருமே செய்கிறார்கள். உன்னை ஏமாற்றியவன், உனக்கு தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்தியவன் எல்லோருக்கும் நான் பாடத்தை சொல்கிறேன். ஏனென்றால் நீ பாடத்தை கற்றுக் கொடுப்பதை விட காலமானது அவனுடைய வழியிலேயே போய் அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அடியானது மிக மிக அதிகமாக இருக்கும். அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வலி வேதனையாகவே இருக்கும். அதனால் நாம் எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். வலி என்றால் என்னவென்பதை புரிய வைக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே. என் கையில் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா, வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்தி. உன் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்தி. மற்றதை, உன்னை ஏமாற்றியவன், உன்னை விட்டு போனவன், உன்னை உபயோகப்படுத்தி கொண்டவன் எவனை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் சிந்தித்து அதற்கான மணி நேரத்தை கொடுக்கும் தகுதி கூட அவனிடம் இல்லை. அதனால் எப்பொழுதும் சிரித்தபடி இரு. போனவன் போகட்டும், நீ சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக. ஜெய்வாராகி.